ஹலோ மக்களே, நம்ம ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட்டில் அந்த குரூப் டி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதாவது லெவல் 1 போஸ்டிங்கானது. இந்த வீடியோவில் அந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா 32,438 வேகன்சி சொல்லியிருக்காங்க. 10th தான் குவாலிஃபிகேஷன். நம்ம தமிழ்நாடுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2,600 சம்திங், சொல்லப்போனால் ஒரு 2,700 வேகன்சி கிட்ட சொல்லியிருக்காங்க. 10th அப்படி இல்லைனா ஐடிஐ, அப்படி இல்லைனா அப்ரெண்டிஸ் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எலிஜிபிளாக இருப்பீங்க. இந்த வீடியோவில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஆல்ரெடி அதோட நோட்டிஃபிகேஷன் பற்றி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போன வீடியோவை எடுத்து பார்த்துக்கோங்க. அதுலேயே அந்த குரூப் டி ஜாப் பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதோட குவாலிஃபிகேஷன் என்னென்ன, ஏஜ் லிமிட் எப்படி, எக்ஸாம் எப்படி இருக்கும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருப்போம். அந்த லிங்க் கூட இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலில் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், எடுத்து பார்த்துக்கோங்க. இப்போ அதோட அப்ளை பண்ணுற டீட்டெயில் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது அப்படின்னாக்கா உங்களோட ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் மட்டும்தான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றது எல்லாமே டீட்டெயில் என்ட்ரு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபோட்டோ வந்து 50 100 KB ஜேபிஜி ஃபார்மெட்டில் இருக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க, 50 100 KB. சில நேரம் 30 50 சொல்லியிருந்தாங்க. இந்த தடவை 50 100 சொல்லியிருக்காங்க. சைனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சிக்னேச்சருக்கு 30 50 KBக்குள்ளே இருக்கணும். ஜேபிஜி ஃபார்மெட்டில் இருக்கணும். இது ரெண்டு தான் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றது எல்லாமே டீட்டெயில் கொடுத்தா போதும். அதாவது உங்களோட ஆதார் நம்பர் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதார் ரெஜிஸ்டர் பண்ண உங்களோட ஃபோன் நம்பருக்கு ஒரு OTP வரும். அதனால் உங்களோட ஃபோன் நம்பரையும் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. ஆதார் ரெஜிஸ்டர் பண்ணதை அந்த ஆதார் நம்பர் கொடுக்கணும், OTP வெரிஃபை பண்ணணும். ஃபோன் நம்பர் ஒரு பர்மனெண்ட்டான ஃபோன் நம்பர் வச்சுக்கோங்க. அதற்கான OTP வரும், அதுவும் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் ரீசார்ஜ் பண்ணலனாக்கா மெசேஜ் வராமல் இருக்கும், அதையும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. மெசேஜ்லாம் வருதா அப்படின்னு சொல்லி மெயில் ஐடி கொடுக்கணும். மெயில் ஐடிக்கும் OTP வரும், அதுவும் கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த OTPயும் கொடுத்துருங்க. அடுத்து பேங்க் டீட்டெயில் கொடுக்கணும். அதாவது ஃபீஸ் கட்டுறீங்க, உங்களுக்கு ஃபீஸ் இருக்குனாக்கா எல்லாருக்குமே உண்டு. SC ST கேண்டிடேட்டுக்குமே 250 ரூபா உண்டு. மற்ற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 500 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபீமேல் கேண்டிடேட், SC ST கேண்டிடேட், டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னாக்கா 250 ரூபா சொல்லியிருக்காங்க. அந்த ஃபீஸ் வந்து நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிவிட்டா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு நீங்கள் உங்களோட பேங்க் டீட்டெயில் கொடுக்கணும். IFSC கோடு, எந்த பிரான்ச்சு, அதோட அட்ரஸ்ஸு, உங்களோட நேமு, அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் பாஸ்புக்கை பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ரிசர்வேஷன் வேணும்னா அன்ரிசர்வ்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்கனாக்கா எந்த விதமான டீட்டெயிலும் கொடுக்க தேவையில்லை. சப்போஸ் உங்களுக்கு ரிசர்வேஷன் வேணும், OBC, அதாவது MBC BC DNC கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா OBCக்குள்ளே வரீங்க. OBC சர்டிஃபிகேட்டோட டீட்டெயில் கொடுக்கணும். அதோட நம்பர், யார் தாசில்தார் கொடுத்தாங்களா, யார் கொடுத்தாங்க, எந்த டேட்டில் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி SC ST சர்டிஃபிகேட்டுக்கான டீட்டெயில் கொடுக்கணும். அதனால் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், OBC சர்டிஃபிகேட்டை பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. OBC சர்டிஃபிகேட் இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியுமான்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. OBC சர்டிஃபிகேட் இல்லைனாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு ரிசர்வேஷன் வேணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 27% ரிசர்வேஷன் கொடுப்பாங்க. அந்த ரிசர்வேஷன் வேணும்னாக்கா நீங்கள் OBC சர்டிஃபிகேட் கொடுக்கணும். OBC சர்டிஃபிகேட்டுக்கு இப்போ அப்ளை பண்ணாலும் ஒரு 10-15 டேஸில் வந்துடும். வாங்கிட்டு கூட அப்ளை பண்ணுங்கள். ரிசர்வேஷன் ரொம்ப முக்கியம். சப்போஸ் அது தேவையில்லைனாக்கா OBC சர்டிஃபிகேட் தேவையில்லை. ஆனால் OBC இல்லாமலும் அப்ளை பண்ணலாம், அதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி பே பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி, கார்டா அப்படி இல்லைன்னா நெட் பேங்கிங்கா, UPIயா அப்படின்னு சொல்லி எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. அதையும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. பே பண்ணுற மாதிரி இருக்கும். குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் 10th இல்லைனா ITI, அப்படி இல்லைனா அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட்டோட டீட்டெயில் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும் கொடுக்க தேவையில்லை. அவங்க வந்து 10th மட்டும்தான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வந்து 10th ஜாபு. நீங்கள் 12th முடிச்சிருக்கீங்க, காலேஜ் முடிச்சிருக்கீங்க, அதுக்கு மேலே PGலாம் முடிச்சிருக்கீங்கனாலும் அந்த டீட்டெயிலாம் கேட்க மாட்டாங்க. 10th முடிச்சிருக்கீங்களா, அப்படி இல்லைனா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ITI, அப்படி இல்லைனா அப்ரெண்டிஸ் முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அதோட டீட்டெயில் மட்டும் தான் கொடுக்கணும். வேறு எந்த டீட்டெயிலுமே தேவையில்லை. இந்த டீட்டெயில் டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கு. இப்போ அப்ளை பண்ணுற ஸ்டெப் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த குரூப் டி எக்ஸாமுக்கான கிளாஸஸ் வந்து நம்ம டெலகிராம் குரூப் மூலிமா கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். பேட்ச் அட்மிஷன் வந்து 21ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணோம். 3/2/2025 வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். டெலகிராம் குரூப் மூலிமாவே இந்த ரயில்வே எக்ஸாமுக்கு தேவையான வீடியோ கிளாஸஸ், அது மட்டும் இல்லாமல் ஸ்டடி மெட்டீரியல் PDF-ஆகவே ப்ரொவைட் பண்ணிடுவோம். எல்லா கிளாஸஸுமே தமிழ்லேயே இருக்கும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த மெட்டீரியல் எல்லாமே ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு ஆஃபர் ப்ரைஸாக 999 ரூபா தான் சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி நம்மளோட NTPC பேட்சில் இருக்கிறவங்க இந்த குரூப் டி பேட்சில் ஜாயின் பண்ண வேணாம். ஏன்னா NTPCலே இந்த குரூப் டிக்கு தேவையான எல்லா கிளாஸஸுமே கண்டக்ட் பண்ணிடுவோம். ஃப்ரெஷராக குரூப் டிக்கு மட்டும் ஜாயின் பண்ணுறவங்க இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதிலே பார்த்தீங்கன்னா மேக்ஸ்க்கான வீடியோ கிளாஸஸ், அதற்கான ஸ்டடி மெட்டீரியல், ஒரு 22 டாப்பிக்கான மேக்ஸ் படிக்கணும், அதற்கான வீடியோ கிளாஸஸ், ஸ்டடி மெட்டீரியல், ரீசனிங்கோட ஒரு 28+ டாப்பிக்கான வீடியோ கிளாஸஸ், ஸ்டடி மெட்டீரியல். இந்த மேக்ஸ் ரீசனிங் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லுமே தான் இருக்கும்.
அடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான மெட்டீரியல், அதாவது அரசியலமைப்பு, வரலாறு, பொருளாதாரம், புவியியல், இயற்பியல், வேதியியல், உயிரியல் இந்த சப்ஜெக்ட்டுக்கான மெட்டீரியல் எல்லாமே தமிழ்லேயே பிடிஎஃபாக கொடுத்துருவோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ்சிஆர்டி அண்ட் என்சிஆர்டி பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம். ரயில்வே எக்ஸாமுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். அது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க், அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் டிஜிகே ஒரு 100+ டாபிக், கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 100 டாப்பிக்கான பிடிஎஃப் கொடுத்துருவோம். அதுலேயே ஷார்ட்கட்டாக படிக்க வேண்டிய ஒரு சில டாப்பிக்கான ஷார்ட்கட் வீடியோ கிளாஸஸுமே கொடுப்போம். லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் ஏப்ரல் 2024 இந்த எக்ஸாமுக்கான கரண்ட் அஃபேர் படிக்கணும். மந்த்லி கரண்ட் அஃபேராகவே தமிழ்லேயே பிடிஎஃபாகவே கொடுத்துருவோம். அது இல்லாமல் டாபிக் வைஸான ரிவிஷனும் இருக்கும். அந்த ஷெடியூல் எல்லாத்தையுமே இந்த பிடிஎஃபில் கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. அதாவது என்னென்னைக்கு எவ்வளோ படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ட் டைமாக படிக்கிறவங்களுக்கு, ஃபுல் டைமாக படிக்கிறவங்கன்னு சொல்லி ஷெடியூல் போட்டு டேபிள் போட்டு கொடுத்துருக்கோம். இந்த பிடிஎஃப்லேயே ஃபுல் டீட்டெயில் இருக்கும், என்னென்ன சிலபஸ் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருப்போம், எடுத்து பார்த்துக்கோங்க. அதாவது ஒரு 100 நாளுக்கான ஸ்டடி பிளான், டே 1ல் ஆரம்பித்து மேக்ஸ்லேருந்து டெய்லி எவ்வளோ படிக்கணும், ஸ்ட்ராட்டஜிக்கு எவ்வளோ படிக்கணும், ரீசனிங் எவ்வளோ படிக்கணும், ஜிஎஸ் எவ்வளோ படிக்கணும், கரண்ட் அஃபேர் எவ்வளோ படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் இந்த பிடிஎஃப்ல இருக்கும். இந்த பிடிஎஃப் லிங்க்கும் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நம்மளோட டெலகிராம் குரூப்லேயும் இருக்கும், எடுத்து பார்த்துக்கோங்க. பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 8903302290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு குரூப் டி பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 9487808620 அப்படின்ற கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணால் போதும், அட்மின் அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. இந்த கிளாஸஸ் பற்றி எந்த டவுட்னாலும் நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பரில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எனி டைம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மெசேஜ், வாய்ஸ் மெசேஜ் எதுனாலும் அனுப்பலாம், அவங்க கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. இந்த பேட்ச் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயில் ஆல்ரெடி வீடியோவாக போட்டிருக்கேன். இந்த பிடிஎஃப்லேயே அந்த வீடியோவோட லிங்க்குமே கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஆர்ஆர்பியோட அப்ளை பண்ணுற பேஜுக்கு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதாவது rrbapply.gov.in அப்படின்னு சொல்லி நீங்கள் URL டைப் பண்ணாலே முதல் லிங்க் தான் வரும். அந்த லிங்க்குள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி அப்ளை அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் வந்து கிரியேட் அன் அக்கௌண்ட், ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ரயில்வேக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. இல்லை ஆல்ரெடி போன வருஷம் ரிலீஸ் பண்ண ரயில்வேயோட டெக்னீஷியன், ALP, NTPC இல்லை ஏதாவது JEE எக்ஸாம், பேராமெடிக்கல் எக்ஸாம் எதுக்காவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அதனால் ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறீங்கன்னா கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் கொடுத்துக்கோங்க. ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி உங்களோட மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி கேட்கும். அதை டைப் பண்ணிவிட்டு ஐ எம் நாட் ஏ ரோபோட் அப்படின்னு சொல்லி அந்த கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அப்ளை பண்ணுற பேஜுக்குள்ளே போயிடுவீங்க. அப்படி இல்லைனா புதுசாக அப்ளை பண்ணிங்கன்னா கிரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி இங்கேயுமே கொடுத்துக்கலாம். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு உள்ளே போனீங்கன்னா முதலே இந்த மாதிரி காட்டும், ஆல்ரெடி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வச்சு அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி. ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ண முடியாது, ஏன்னா ஆதார் வச்சு OTP வெரிஃபை பண்ணணும். ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா புதுசாக பண்ண முடியாதுன்னு சொல்லுவோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பண்ணுறீங்கன்னா இந்த ஓகே அப்படின்னு சொல்லி பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறதுக்குள்ளே போயிருங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேஷனாலிட்டி, இதில் வந்து இந்தியன் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபுல் நேம், அதே மாதிரி ஃபுல் நேமை திரும்ப டைப் பண்ணணும். நேம் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா அதோட டீட்டெயில் கொடுக்கணும், எஸ்ன்னு கொடுத்து, இல்லைனா நோ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இந்த இடத்துல டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் டைப் பண்ணணும். அதாவது டேட்டு, மந்த்து, இயர் அப்படின்ற வரிசையில் தான் டைப் பண்ணணும். உங்களோட 10th மார்க் ஷீட்டில் எந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க. உங்களோட ஜெண்டர் மேலா ஃபீமேலா அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபாதர் நேம், உங்களோட மதர் நேம் கொடுக்கணும். அடுத்து கான்டாக்ட் டீட்டெயிலில் இமெயில் அட்ரஸ் கொடுக்கணும். அதுக்கு வந்து ஒரு OTP வரும், அந்த OTPயை இங்கே டைப் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கணும். அடுத்து மொபைல் நம்பருக்கு டைப் பண்ணணும். மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும், அதையும் டைப் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆதார் நம்பர் இங்கே கொடுக்கணும், அதற்கும் OTP வரும். அதாவது ஆதார் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு, ஃபோன் நம்பருக்கு OTP வரும். அந்த OTP இதில் கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஆதார் இல்லைனாக்கா வேறு டீட்டெயில் கொடுக்குற மாதிரி இருக்கும், வேறு ID ப்ரூஃப் கொடுக்கணும். கொடுத்தோடனே இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு உங்களுக்கான பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதாவது கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், அந்த சிம்பிள்ஸ், நம்பர் எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு 6லேருந்து 8 நம்பருக்கு மேலே இருக்கிற மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டாகவே வச்சுக்கிட்டு இந்த கேப்சாவை ஐ எம் நாட் ஏ ரோபோட் அப்படின்னு சொல்லி டிக் பண்ணிவிட்டு ப்ரிவியூ அண்ட் கிரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் பேஜுக்கு தானாக போயிடும். அப்படி இல்லைனாக்கா முதல்ல அந்த அப்ளை பண்ணுற பேஜுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் அப்படின்னா இமெயில் அட்ரஸ் கொடுத்து பாஸ்வேர்டு கொடுத்து இந்த கேப்சா பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அப்ளை பண்ணுற பேஜில் வந்துடும். சப்போஸ் இப்போ நீங்கள் ஆதார் வெரிஃபை பண்ணாமல், க்ரியேட் பண்ணாமல் ஆல்ரெடி நீங்கள் க்ரியேட் பண்ணியிருந்தாலும் உங்களோட ஆதார் வெரிஃபை பண்ண சொல்லும். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஜென்ரேட் ஆதார் OTPன்னு கொடுத்தீங்கன்னா ஆதார் ரெஜிஸ்டர் ஆகிருக்கிற ஃபோன் நம்பருக்கு OTP வரும். அதை டைப் பண்ணிவிட்டு இந்த செக் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு கீழே வெரிஃபை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கனாக்கா ஆன்லைன் அப்ளிகேஷன் பேஜுக்குள்ளே போயிடும். இந்த மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அதை கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா இந்த இடத்துலையும் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அதை டிக் பண்ணிங்கனாக்கா
இந்த மாதிரி 2 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். இது வந்து மினிஸ்ட்ரியில் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரி. இதுதான் பார்த்தீங்கன்னா லெவல் 1 போஸ்ட் குரூப் டிக்கு லெவல் 1 அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் நீங்கள் உங்களோட ஆர்ஆர்பி செலக்ட் பண்ணணும். அந்த ஆர்ஆர்பி வந்து எந்த ஆர்ஆர்பி செலக்ட் பண்ணுறீங்க, எந்த ஜோனாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் நம்ம தமிழ்நாடு கேண்டிடேட் சென்னையே சூஸ் பண்ணிக்கோங்க. சென்னைக்கே ஒரு நல்ல வேகன்சி இருக்குது. இனிமேல் வேகன்சி அதிகமாகும். லோக்கல்லே ஒரு நல்ல ஜாபாக இருக்கும். ஓகேவா? அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதை டிக் பண்ணிங்கனாக்கா அப்ளிகேஷன் பேஜுக்குள்ளே போயிடும். நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதில் ஃபில் ஆயிரும். சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக கொடுக்குறீங்கனாக்கா கிரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பீங்கல்ல, அதில் கொடுத்து உங்களோட நேமு அது மட்டும் தான் இதில் என்ட்ரு ஆகிருக்கும். ஃபாதர் நேம் மதர் நேம் மட்டும் தான் என்ட்ரு ஆகிருக்கும். மற்றது எல்லாமே நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த நேஷ்னாலிட்டி, டேட் ஆஃப் பர்த்து, ஃபுல் நேமு, ஃபாதர் நேமு, மதர் நேமு, டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்கனாலே ஏஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகி இதிலே வந்துடும். அடுத்து ஜெண்டரு, இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர், இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அந்த கிரியேட் அண்ட் அக்கௌண்ட்லேருந்தே வந்துடும். மற்றதில் நீங்கள் டைப் பண்ணணும். அதாவது மேரிட்டல் ஸ்டேட்டஸ், எந்த ரிலீஜன், உங்களோட மதர் லாங்குவேஜ் என்ன அப்படின்னு சொல்லி, எக்ஸாம் எந்த லாங்குவேஜில் எழுத போகிறீங்களோ அந்த லாங்குவேஜ் மாதிரி கொடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் தமிழாக தான் இருப்பீங்க. அடுத்து எந்த லாங்குவேஜில் எக்ஸாம் எழுதணும்னு சொல்லி இங்கே செலக்ட் பண்ணணும். தமிழே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தமிழில் செலக்ட் பண்ணிங்கனாலே இங்கிலீஷ்லேயும் மாற்றிக்கலாம். அதனால் தமிழே செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஐடென்டிஃபிகேஷன் மார்க், இந்த உடம்புல ஏதாவது மச்சம் தழும்பு ஏதாவது இருந்ததுனாக்கா அது என்ன ஆதாரம் அப்படின்னு சொல்லி அதை டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து கம்யூனிட்டி டீட்டெயில், இதில் தான் அன்ரிசர்வ்டு அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா எந்த ஆப்ஷனும் கொடுக்க தேவையில்லை. ஓபிசின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட ஓபிசி சர்டிஃபிகேட் நம்பர், யார் கொடுத்தா, எந்த ஸ்டேட்டில் வாங்கினீங்க, எந்த டேட்டில் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி அது எல்லாமே கொடுக்கணும். கேஸ்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்து அந்த டீட்டெயில் எல்லாமே வந்துட்டாலும் மறுபடியும் கேஸ்ட்டு டீட்டெயில் கொடுக்குற மாதிரி இருக்கும். எந்த கேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அதில் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. எஸ்சி கேண்டிடேட்னாலும் அதோட டீட்டெயில் கொடுக்கணும், எஸ்டி கேண்டிடேட்னாலும் அதோட டீட்டெயில் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி தான் வரும். அடுத்து உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் கொடுக்கணும். உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் எல்லாத்தையுமே கொடுத்துக்கோங்க. பர்மனெண்ட் அட்ரஸும் அந்த கான்டாக்ட் அட்ரஸும் சேம்னாக்கா இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கொடுத்துட்டு இந்த இடத்துல சேவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. சப்போஸ் ஏதாவது டீட்டெயில் கொடுக்கலனாக்கா சேவ் கொடுத்தீங்கன்னா அது வந்து ரெட் கலரில் காட்டும். அந்த டீட்டெயிலை நீங்கள் திரும்ப என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த டீட்டெயிலுமே ஃபில் ஆயிடும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட அதர் டீட்டெயில் எல்லாமே கொடுக்கணும். எக்ஸ் சர்வீஸ் மேனா எஸ் ஆர் நோவான்னு கொடுக்கணும். நீங்கள் வந்து பிடபிள்யூ கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னாக்கா எஸ் ஆர் நோவான்னு கொடுக்கணும். எஸ் கொடுத்தீங்கன்னா அதோட டீட்டெயில் எல்லாமே கொடுக்கணும். ஸ்கிரைப் உங்களுக்கு தேவையா வேணாமா அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அடுத்து எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸா அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அப்படி எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அதோட சர்டிஃபிகேட் டீட்டெயில் எல்லாமே கொடுக்கணும். ஆல்ரெடி ரயில்வேல ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி அதோட டீட்டெயிலாம் கொடுக்கணும். நோ கொடுத்தா பிரச்சனை இல்லை. எஸ் கொடுத்தீங்கன்னாக்கா அதோட டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து கரண்ட்டாக என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தாக்கா கொடுக்கணும். அப்படின்னா நாட் அப்ளிகபிள்னு கொடுத்துடலாம். இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்க்க மாட்டாங்க. அப்ரெண்டிஸ் முடிச்சிருந்தீங்கன்னாக்கா அதோட டீட்டெயில் கொடுக்கணும். இல்லைனா நோ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் டீட்டெயில் கொடுக்கணும். இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் ரீஃபண்ட் வரும். அதனால் உங்கள் கைக்கு யார்கிட்ட பணம் வருமோ அவங்களோட அக்கௌண்ட் கூட கொடுத்துக்கலாம். உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு இல்லை, வேறு யாருதுனாலும் கொடுக்கலாம். கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. உங்களோட அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், அக்கௌண்ட் நம்பர், மறுபடியும் அந்த அக்கௌண்ட் நம்பரை திரும்ப டைப் பண்ணிக்கோங்க. ஐஎஃப்எஸ்சி கோடு, என்ன பிரான்ச்சு, அந்த பிரான்ச்சோட அட்ரஸ் அது எல்லாத்தையுமே டைப் பண்ணிவிட்டு சேவ்னு கொடுத்துக்கோங்க. பிரான்ச் அட்ரஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்புக்லேயே இருக்கும். சேவ்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடும். அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்கும். ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட 10th டீட்டெயில் மட்டும் இதில் வந்திருக்கும். இல்லைனாக்கா மற்ற டீட்டெயில் 10th டீட்டெயிலாம் கொடுக்கணும். ஐடிஐ அப்படி இல்லைனாக்கா 10th அப்படி இல்லைனா அப்ரெண்டிஸ், இந்த 3த்துக்கு தான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒன்று நீங்கள் டைப் பண்ணால் போதும். அதுக்கு மேலே குவாலிஃபிகேஷன் எதுவுமே இதில் கொடுக்க தேவையில்லை. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அண்டு சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ வந்து 50லேருந்து 100 கேபிக்குள்ளே ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். பேக்ரவுண்டு வந்து ஒயிட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒயிட்டே கரெக்டாக இருக்கும். அடுத்து சிக்னேச்சரும் பார்த்தீங்கன்னா 30லேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும். ப்ளூ இல்லைனா பிளாக் எந்த பால் பாயிண்ட் பண்ணாலும் ஓகே. கேபிட்டல் லெட்டரில் சைன் பண்ணிடாதீங்க. ஸ்மால் லெட்டரில் சைன் பண்ணுற மாதிரி ரெகுலராக நீங்கள் சைன் பண்ணுறத சைன் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க. சேவ் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி அடுத்து கொடுத்துக்கோங்க. சப்போஸ் ஃபோட்டோவோ சிக்னேச்சரோ நீங்கள் கரெக்டாக கொடுத்தும் அப்லோட் ஆகலை அப்படின்னாக்கா அந்த ஃபோட்டோ சைஸை ரீசைஸ் பண்ணி பெயிண்ட்லேயோ இதுலேயோ ரீசைஸ் பண்ணி மறுபடியும் அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அதாவது இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா இந்த போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி சப்போஸ் இதை பற்றின உங்களுக்கு நாலேஜ் இருந்ததுனாக்கா உங்களுக்கு என்ன போஸ்டிங் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கொடுங்க. அப்படி இல்லைனாக்கா முடிஞ்ச வரைக்கும் எது இலகுவாக இருக்குமோ அந்த மாதிரியான ஜாப்ஸாக கொடுத்துக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஏசி மெக்கானிக் அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டேஷன்லேயே இருக்கிற மாதிரியான ஃபீல்டு ஒர்க்கை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மற்றபடி ட்ராக் மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபீல்டு ஒர்க் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்து எந்த போஸ்ட் வேணும்னு சொல்லி இந்த போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த செக் பாக்ஸ் ரெண்டுத்தையுமே டிக் பண்ணிவிட்டு
இந்த இடத்துல எந்த பிளேஸ்லேருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி உங்களோட டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ரிவியூ அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி வரும். அப்ளிகேஷன் ப்ரிவியூ பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல மறுபடியும் ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இந்த சப்மிட் அப்படின்னு சொல்லி ஃபைனலாக கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எடிட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் எடிட் பண்ணணுன்னா பேமெண்ட் காசு கொடுத்து எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு வெரிஃபை பண்ணிக்கிட்டு சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னாக்கா பேமெண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போயிடும். இந்த மாதிரி ஒரு இன்டிமேஷன் காட்டும், இதுக்கப்புறம் எடிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி. அதனால் கரெக்ஷன் பண்ண முடியாதுன்றனால அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஃபீஸ் பேமெண்ட்டுக்குள்ளே போயிருங்க. இந்த இடத்துல பே வித் SBI இபே அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை கொடுத்தீங்கன்னாக்கா எது மூலமா பே பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல செக் பாக்ஸில் அக்ரி கேட்கும். இதை டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு டெபிட் இல்லைனா கிரெடிட் கார்டு மூலமாக பே பண்ண போகிறீங்களா, இல்லைனா நெட் பேங்கிங் மூலமாக, இல்லைனா UPI மூலமாக அப்படின்னு சொல்லி உங்களுக்கான பேமெண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி பே பண்ணிடுங்க. பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக சக்ஸஸ் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி வரணும். உங்களோட டீட்டெயில் எல்லாமே கொடுத்து இந்த மாதிரி பேமெண்ட் ஆகிடுச்சுன்னு வரணும். இதை வேணால் நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். மறுபடியும் உங்களோட அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி உங்களோட ஹோம் பேஜில் வந்து அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரியில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி லெவல் 1 போஸ்டிங் பேமெண்ட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் ஒன்றுமே இப்போதைக்கு இருக்காது. அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க உங்கள் அப்ளிகேஷன் அக்செப்டடா அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி ப்ரொவிஷனலி அக்செப்டட் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் கழிச்சு தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இப்போ இருக்காது. பேமெண்ட் கம்ப்ளீட் ஆகிட்டா அப்படின்னு சொல்லி மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பேமெண்ட் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்னு வந்துட்டுனாக்கா ஒரு பிரச்சனையும் இல்லை, அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். இவ்வளோ தான் அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர். நீங்களே கூட அப்ளை பண்ணிடலாம். முடிஞ்ச வரைக்கும் செல்லில் பண்ணாமல் லேப்டாப் PC அந்த மாதிரி இதில் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த அப்ளை பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். நம்மளோட ரயில்வே குரூப் D கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 8903302290 அப்படின்ற அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த டவுட்னாலும் இந்த நம்பரில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த கிளாஸஸ் பற்றின டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் PDF கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலோட அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.